நாட்டின் தாய் கோவிலான கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் நாட்டின் புராதன சின்னமாக அங்கீகரிக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் ஜலான்துன் HSLயில் உள்ள 150 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய வளாகத்தை புராதன பகுதியாக 2005ஆம் ஆண்டு தேசிய பாரம்பரிய சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அங்கீகார கடிதத்தை சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சின் தேசிய பாரம்பரிய இலாக்காவின் பாரம்பரிய ஆணையம் வழங்கியிருப்பதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவரான தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கூறியுள்ளார். மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தை பிரதான சின்னங்களில் ஒன்றாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. வாரிசான் கோயிலை, தேவஸ்தானத்தை அல்ல, ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலை, பழமை வாய்ந்த கோயிலை அரசாங்கம் இப்பொழுது பிரதான சின்னமாக அறிவித்திருக்கின்றது என்ற ஒரு நல்ல செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். 4 செப்டம்பர் 2024 தேதியிட்டு எனக்கு கடிதம் அனுப்பினார்கள். அதை ஏற்றுக்கொள்கின்றார் என்று கேட்டார்கள். நாங்களும் அதற்கு எங்களுடைய விருப்பை தெரிவித்து ஒரு பதிலளித்து விட்டோம். ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் இப்பொழுது வாரிசான் நம்முடைய பிரதான சின்னமாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நற்செய்தியை தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றேன். வரலாற்று சிறப்பு வாய்ந்த மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கிடைத்த இந்த பெருமை இந்தியர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரம் எனவும் நடராஜா குறிப்பிட்டார்.